யாருக்கு தாங்க பைசப் ஒர்க் அவுட் பிடிக்காது? ஒரு பீக் அண்ட் பல்ஜான பைசப் வேணுமா அப்படின்னா என்னோட இந்த ஒர்க் அவுட் வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒர்க் அவுட் ரிலேட்டட் வீடியோஸுக்கு என்னை ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சின்னப்ஸ். நான் எப்பயுமே சின்னப்ஸை வார்ம் அப் ஒர்க் அவுட்டாக தான் போடுவேன். பிகாஸ் ஓவரால் பைசப் ஆக்டிவேஷனுக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டம்பிள் கல். நார்மலி எப்பயுமே அல்டர்னேட்டிவ் கல் தான் போடுவேன். பட் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சிங்கிள் ஆர்ம் டம்பிள் கல் ட்ரை பண்ணேன். கான்ஸ்டன்ட் லோட் பைசப்பில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பம்பும் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஒர்க் அவுட் டம்பிள் ஹேமர் கல். நான் கரெக்டான வெயிட் யூஸ் பண்ணி தான் போடுவேன். பிகாஸ் அதிக வெயிட் யூஸ் பண்ணி போடுறதுனால ஃபார்ம் தப்பாகும், ஃபோரம் ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ சூஸ் யுவர் லிமிட் வெயிட். தேர்ட் ஒர்க் அவுட் மெஷின் ப்ரீச்சர்கள். பைசப்ஸில் நல்ல பீக் வேணுமா அப்படின்னா ப்ரீச்சர்கள் ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அவுட்டாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் எவ்வளோ லிப் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ லிப் பண்ணி போட்டேன். ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கேபிள் பைசப்கள். இது சூப்பரான ஐசோலேஷன் மூமெண்ட். மினிமம் வெயிட் யூஸ் பண்ணி தான் போட்டேன். பிகாஸ் அதிக வெயிட் யூஸ் பண்ணி போகிறனால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் மிஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒர்க் அவுட் கேபிள் ரிவர்ஸ்கள். பைசப் அண்ட் ஃபோராமன் நல்லா ஆக்டிவேட் பண்ண ஃபினிஷராக கேபிள் ரிவர்ஸ்கள் போட்டு முடிச்சிட்டேன். செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.